சதாபிஷேக சாந்தின்னு பேர். இந்த வைபவத்திற்காக பூஜைகளை துவங்கி இருக்கோம். விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கிண்டு நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காகவும் இடத்தை புனிதமாக்கிறதுக்காகவும் புண்ணியாக வாதனம் புனிதம் தரக்கூடிய பூஜை. நர்மதா சிந்து காவேரின்னு சொல்லக்கூடிய புண்ணிய நதிகளை மந்திரபூர்வமாக கலசத்தில் பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை இப்போ உங்களுக்கு தெளித்தோம். அத்தனை புண்ணிய நதிகளை நம்மளை சுத்தப்படுத்துவதாகவும் இடத்தை புனிதமாக்குவதாகவும் சாஸ்திரம். 16 கலசத்திற்கு வழிபாடு. மார்க்கண்டேயருக்கு இந்த ஆலயத்தில் 16வது வயதில் சிரஞ்சீவி பாக்கியம் கிடைச்சது. பூஜைக்காக 16 கலசம், 2 குடம், 14 சொம்பு, மொத்தம் 16 கலசம் இங்கே வச்சுருக்கோம். அந்த 16 கலசத்துலையும் ஜீவன் வேணுங்கிறதுக்காக வாசன திரவியங்களை கலந்து தீர்த்தத்தை நிரப்பியிருக்கா. தீர்த்தங்களுக்கு அதிபதியாகப்பட்ட வருண பகவான பூஜிக்க போகிறோம். 39 வயது முடிஞ்சு 60 ஆரம்பம் உக்ர ரத சாந்தி. 60 வயது முடிஞ்சு 61 ஆரம்பம் சஷ்டி அப்த பூர்த்தி மனைவிடா 60ஆம் கல்யாணம். அதனைத் தொடர்ந்து 70 பீமரத சாந்தி, 75 விஜயரத சாந்தி. 80 வயதுக்கு மேலே 82 வயதுக்குரியான வைபவம் சதாபிஷேக சாந்தி. இந்த மாதிரி செஞ்சுக்கக்கூடிய வைபவங்களுக்கும் ஒரு ஜாதக ரீதியாக ஜோசிய பரிகாரமாக உள்ள ஆயுள் ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமங்களுக்கெல்லாம் பிரதானமாக கலசத்தில் பூஜைக்க வேண்டிய சுவாமி இங்கே இருக்கக்கூடிய கால சம்ஹாரம். இதே இந்த வைபவத்தை உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்லேயும் கொண்டாடிக்கலாம், வெளிநாட்டிலையும் கொண்டாடிக்கலாம். கலசத்தில் பூஜிக்க வேண்டிய சுவாமி இங்கே இருக்கக்கூடிய கால சம்ஹார மூர்த்தியை தான், உலகுக்கே ஆயுஷ்காரகர். அந்த கால சம்ஹார மூர்த்தியை பிரார்த்தனை பண்ணி பெரிய கும்பத்தில் பிரதானமாக பூஜிக்க போகிறோம். அவருடைய மனைவியாகப்பட்ட அம்பாள் பாலாம்பிகையை ஒரு கும்பத்தில் பூஜிக்க போகிறோம். நினைத்தாலே மார்க்கண்டேயர் ஒரு கும்பத்தில் பூஜிக்க போகிறோம். முழுமுதற் கடவுள் மகா கணபதி, வம்ச அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய சுப்பிரமணியர், செய்யக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஜீவராசிகளாகப்பட்ட நம்மளை படைக்கக்கூடிய பிரம்மா, நம்மளை காக்கக்கூடிய மகாவிஷ்ணு, நமக்கு தர்மங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய 11 ருத்ரர்கள், செல்வங்களை அருளக்கூடிய மகாலட்சுமி, ஞானத்தை அருளக்கூடிய மகா சரஸ்வதி, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்வந்தரி, திருஷ்டி தோஷங்களை போக்கக்கூடிய சுதர்சன மகாவிஷ்ணு, முன்னோர்களுடைய சாபங்களை போக்கக்கூடிய ரிஷிகள், சர்வ மங்களத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்தா, மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர், வாழ்க்கையில் நிறைவான பிரகாசங்களை அருளக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லி ஒவ்வொரு சுவாமிகளாக ஒவ்வொரு கும்பமாக ஆராதனை பண்ண போகிறோம். செய்து கொள்ளக்கூடிய இந்த வைபவம் சதாபிஷேக சகசர சந்திர தரிசனம் புண்ணியம். 1000 பிறைகளை கண்டால் இந்த வைபவத்தை கொண்டாடிக்கலாம். புத்திரே பௌத்திர அபிவிருத்தியர்த்தம், புத்திரனாகப்பட்ட பையனுக்கு பௌத்திரனாகப்பட்ட பேரன் பிறந்துட்டால் கூட இந்த சதாபிஷேகங்கிற வைபவத்தை கொண்டாடிக்கலாங்க கூடியது வாக்கியம். அதன்படி இந்த வைபவத்திற்காக 16 கலசங்களை வச்சு பூஜைகள்லாம் பண்ணுறோம். எதிர்வரக்கூடிய காலத்தில் இதே மாதிரி 90 கனகாபிஷேகங்கிற வைபவங்களை செஞ்சுக்கணும். அது பர்யந்தம் தீர்க்கமான ஆயுள் வேணும்னு சொல்லி தான் பூஜைகள்லாம் பண்ணி தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணிக்கிறோம். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு ஒரு எளிமையான கும்பாபிஷேகம். இந்த 80க்கு முன்னாடி உள்ள வைபவங்களுக்கெல்லாம் சாந்தின்னு பேர். இந்த வைபவத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கக்கூடியது எல்லாம் சதாபிஷேகம். உக்ரரத சாந்தி, சட்டியப்த பூர்த்த சாந்தி, பீமரத சாந்தி, அப்படி சாந்தி சாந்தின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 80க்கு அப்புறம் சதாபிஷேகம், கனகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம், மகுடாபிஷேகம்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் இந்த கலசங்கள்லாம் வச்சு தீர்த்தங்கள் அபிஷேகம் பண்ணும்போது ஆன்மாவிற்கு எளிமையான கும்பாபிஷேகம். இந்த ஆன்மாவானது பிரகாசம் அடைஞ்சு தன்மையானது அதிகரிக்கிறது. மனித தன்மை இறைத்தன்மையாக மாறக்கூடியது.
அதனால் இந்த வைபவத்திற்கு சதாபிஷேகம்னு பேர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தீர்த்தங்களை எல்லாம் அபிஷேகம்லாம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கண்டேயருக்கு எப்படி இளமை கிடைச்சதோ அதே போல் 2 பேருக்கு இளமை கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு அவசரத்தில் பரவாயில்ல, கலச தீர்த்தம் ஆனதுக்கு அப்புறம் அதுவாக மாறினாலும் கூட மாறிடும். ஆன்மாவிற்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சதாபிஷேக சாந்தி வைபவத்திற்கு உண்டான சதாபிஷேக மிருத்யுஞ்சயன ஒரு கும்பத்தில் ஆராதனை, அது பரியந்தம் தீர்க்கமான ஆயுளை தரக்கூடிய பிராணசக்தியான ஒரு கும்பத்தில் ஆராதனை பண்ணிக்கிண்டு நவகிரகத்துக்கு நவகிரகம் கிடையாது, எல்லாமே கால சம்ஹார மூர்த்திக்கு தான். இருந்தாலும் ஒரு வைபவம் பரிகாரம் பிராயச்சித்தம் நமக்காக நம்ம செஞ்சுக்கும் பொழுது நவகிரகத்துக்கும் ஆராதனை பண்ணணுங்கிறதுனால மண்டலமாக போட்டு வச்சு பூஜை தானியம் மனைவிகளோட விநாயகர் வழிபாட்டிலிருந்து துவங்கினோம். இப்போ கலச வழிபாட்டிலிருந்து தொடர்றோம். குலதெய்வத்தோட பிரார்த்தனை குறித்தானே ஒரு 24 பிரார்த்தனை ஸ்லோகங்கள். அந்த 24 ஸ்லோகத்தில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி 16 ஸ்லோகம், அம்பால பிரார்த்தனை பண்ணி 8 ஸ்லோகம். அது இந்த ஆலயத்திற்கே உரித்தானது. காலத்தையும் ஒரு சேர வென்று அனுகிரகத்தை கொடுத்து அற்புதமான புண்ணிய கஷேத்திரம் திருக்கடையூர் கஷேத்திரம். காலன்னு சொன்னால் யமன், யமன வதமனை ஜெயிச்சு தான் மார்க்கண்டேயருக்கு அனுகிரகத்தை கொடுத்துருக்கார். அதனால் இந்த சுவாமிக்கு காரண பெயர் கால சம்ஹார மூர்த்தி. இந்த மாதிரி வைபவங்களை இந்த ஆலயத்தில் வந்து நம்ம கொண்டாடிக்கிறதுக்கு காரணமும் வழிகாட்டுதலும் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயருக்கு இந்த ஆலயத்தில் 16வது வயதில் சிரஞ்சீவி பாக்கியம் கிடைச்சதுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். காசியில் பிறக்கும் பொழுதே வயது 16 தான் சொல்லி நிர்ணயம். அதனால் மார்க்கண்டேயராகப்பட்டவர் தன்னுடைய ஆயுளை நீட்டிக்கணுங்கிறதுக்காக காசியிலிருந்து ஒவ்வொரு ஆலயமாக பூஜை பண்ணிட்டு வர்றார். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலலிங்கம் இடம் ஈஸ்வரர், அவரை பூஜிக்கிறார். மார்க்கண்டேயருக்கு 16வது நிறைவடைகிறது. யமன் தன்னுடைய கடமையை செய்யணுங்கிறதுக்காக மார்க்கண்டேயரை அழைக்க வரார். யமனை பார்த்த பயத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கிற மார்க்கண்டேயர் பயத்தினால லிங்கத்தை போய் கட்டி யமன் தான் தான் அப்படிங்கிற ஒரு அகந்தையினால கையில் இருக்கக்கூடிய பாசக்கயிற்றை பிரயோகம் பண்றார். அந்த பாசக்கயிறு விதியின் வசமாக சிவபெருமானையும் மார்க்கண்டேயரையும் சேர்த்து இருக்கிறது. கயிறு விழுந்ததுனால கோபம் கொண்டு லிங்கத்திலிருந்து வெடிச்சு லிங்கோத்பவ மூர்த்தியாக அமிர்த மிருத்யுஞ்சயராக உருவெடுத்து யமன சம்ஹாரம் பண்றார். அப்படி யமன சம்ஹாரம் பண்ணின தருணத்தில் பூமியில யாரு பூமாதேவியால பூமி பாரம் தாங்க முடியாமல் பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் இருக்கா. அப்படி பூமாதேவி ஈஸ்வரன் நோக்கி பிரார்த்தனை பண்ணினதுனால பூமாதேவிக்காக மீண்டும் யமனுக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறார், பட்டத்திலையும் வைக்கிறார். அதுதான் அனுகிரக கஷேத்திரம். அதனால தான் சுவாமி இங்கே ஆயுஷ்காரகர், ஆயுளை கொடுக்கக்கூடியவர். அப்படி யமன சம்ஹாரம் பண்ணி மீண்டும் எழுப்பி கொடுத்த காரணம் தருணத்திலே மார்க்கண்டேயருடைய பக்தியை மெச்சி அவருக்கு என்றுமே அழியாத அந்த சிரஞ்சீவி பாக்கியம் கிடைச்சதுக்காக நன்றி கடனாக மார்க்கண்டேயர் தன்னுடைய 16 வயதுக்கும் 16 ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்றார். அந்த 16 ஸ்லோகத்தை சொல்ல போறோம். ஸ்லோகம்: காலத்தை வென்றவள், அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினவள், உன்னதமான அபிராமி அந்தாதியை உலகுக்கு கொடுத்த க்ஷேத்திரம். அந்த அந்தாதியுடைய சாராம்சமா மனுஷால பிறந்த நம்ம வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கு ஸ்லோகம் அபிராமி ஸ்லோகம்னு பேர். சுவாமியை பிரார்த்தனை பண்ணி மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்டு மகா மிருத்யுஞ்சய ஸ்லோகம், தீர்க்கமான ஆயுளை வேண்டி 16 ஸ்லோகம். அம்பால பிரார்த்தனை பண்ணி
வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய செல்வங்களை வேண்டி 8 ஸ்லோகம், 24 ஸ்லோகத்தை சொல்ல போகிறோம். சிரமத்தை பார்க்காம எல்லாரும் எழுந்திருக்கணும். கையை காட்டும் போது கீழே விழுந்துக்கும் முன்னே திருப்பி நிமிர்ந்துக்கணும். 24 சாதனை, 24 நமஸ்காரம். அப்படியே எல்லாம்